இந்த விரக்தியில இருக்கிறவங்க சொல்ற ஒரு வார்த்தை, என்னை யாருக்கும் பிடிக்கல. நிறைய குழந்தைங்களுக்கு கூட சொல்லுவாங்க, என்னை பிடிக்கல, அதனால என் கூட யாரும் பேச மாட்டேங்கிறாங்க, பழக மாட்டேங்கிறாங்க, என்னை ஒதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தைங்களா இருந்தாலும் சரி, சில மனிதர் நம்மள மாதிரி இருக்கிறவங்களும் சொல்லுவாங்க. அது கேட்கும் போது நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். என் பையன் வந்து என்கிட்ட இப்படி சொன்னா எப்படி இருக்கும், எனக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அந்த இடத்துல நம்ம ஒரு லெக்சரா கொடுக்காம அவங்க கிட்ட சில பாயிண்ட்ஸை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும். அவங்களுக்கு ஒரு செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், எப்படி அவங்கள லவ் பண்ணணும் அப்படின்றத நம்ம சொல்லித்தரலாம். 3 விதமா நான் சொல்றேன். இதை வந்து லாஸ்ட்ல ஒரு சொல்யூஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட், அவங்க ஃபீலிங்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபீலிங்ஸ் புரியுதுன்னா எடுத்தோடனே நம்ம குழந்தைங்களாம் நம்மகிட்ட வந்து பேச மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கணும். நீ இது சொல்றனால அது குழந்தையோ இல்லை அடுத்தவங்களோ ஃப்ரெண்ட்ஸோ யாராக இருந்தாலும், நீ இது சொல்றனால உனக்கு ஹர்ட் ஆகிற மாதிரி நான் எதுவும் செய்ய மாட்டேன், சொல்லவும் மாட்டேன். நீ தாராளமா நீ எப்போ தோணுதோ என்கிட்ட வந்து சொல்லலான்றத அவங்க ஃபீலிங்ஸுக்கு, அவங்க உணர்வுக்கு மரியாதை கொடுத்து மாதிரி நம்ம நடந்துக்கணும். அப்போ அவங்க வந்து எல்லாமே நம்மகிட்ட பேச வருவாங்க. அவங்க ஃபீலிங்ஸ் என்ன, இதனால என்ன பாதிப்பு, அவங்களுக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்கு, அந்த மனிதருக்கும் சரி அந்த குழந்தைங்களும் சரி உள்ள இருக்கிற விஷயங்களை தான். ஆரம்ப காலத்துல அந்த குழந்தைய நம்ம கரெக்டா நம்ம ஹேண்டில் பண்ணிட்டோம்னா அந்த மனிதரா வரும்போது இந்த பிரச்சனை வராது. அப்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல சில விஷயங்கள்லாம் பண்ணணும்ன்றாங்க. அப்ப அந்த குழந்தைய எடுத்துக்கோமே, அந்த குழந்தை வந்து ஸ்கூல்ல படிக்குது, இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்குன்னா அந்த ஃபீலிங்ஸை நம்ம கேட்க தெரிஞ்சுக்கணும். அது என்னதான் நினைக்குது, அதுக்குள்ள இருக்கிற ஸ்டோரியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப அதுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கணும். ஓகே, இவங்ககிட்ட வந்து நம்ம சொன்னோம்னா நிச்சயமாக நம்மளுக்கு மாறும், நம்மளுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். இப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா, தேவையில்லாத மனிதர்கள் அது வந்து அந்த மனிதர் இவங்களை வந்து யூஸ் பண்ற மாதிரியான ஆறத்துக்கு பல விஷயங்கள் நடக்கிற வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அதுக்கு ஒரு மென்டார் மாதிரியோ, ஒரு பேரண்டோ, ஒரு ஃப்ரெண்ட்ஸோ இந்த மாதிரி இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு அஷூரன்ஸ், இவங்கள்ட்ட சொன்னா இவங்ககிட்ட இருந்து வெளியில போகாதுன்ற ஒரு அஷூரன்ஸ் நம்ம கொடுக்கணும். அந்த கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணணும். அப்போ அந்த மாதிரி டெவலப் ஆகாம அந்த குழந்தை என்ன பண்ணும், பேரண்டே இந்த ஃபர்ஸ்ட் சாய்ஸா பேரண்ட் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஏன்னா இந்த ஃப்ரெண்ட் பேரண்ட்ங்க ஒரு இருக்கவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தா என்ன ஆகும்னா, இவங்க நம்மளுக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க. ரைட்டா? ஒரு பெத்த பையனுக்கோ குழந்தைங்களுக்கோ யாராவது துரோகம் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. இப்போ அவங்கள ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டோம்னா, வெளியில தெரியாத ஒருத்தர் ஃப்ரெண்டா ஏத்துக்கிறோம், அவங்க துரோகம் பண்ணுவோம் வலிக்கும் போது இவங்க துரோகம்ன்றது சான்சஸ் ரொம்ப குறைச்சு, ரொம்ப குறைச்சு. பாகுபாடு, துரோகன்றதோட பாகுபாடு பார்க்கறது ரொம்ப குறைச்சலா இருக்கும். எல்லா குழந்தையும் அவங்களுக்கு பெஸ்ட் குழந்தை தான் இருக்கும். அப்போ அந்த அஷூரன்ஸ் நம்ம கொடுக்கும் போது அந்த குழந்தை தான் ஃபீலிங்ஸை சொல்லும் போது இங்க எல்லாமே சேரும். அப்போ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுங்க, அவங்க ஃபீலிங்ஸை புரியுத பாருங்க, அவங்களுக்கு சொல்ல பாருங்க. அப்போ அது உணர்வுபூர்வமா சொன்னோம்னா அந்த ஃபீலிங்ஸ் ஆட்டோமேட்டிக்கா அவங்க கிட்ட வந்து சேரும். செகண்ட், ரொம்ப முக்கியம், அவங்க பேசும்போது அவங்களுக்கு என்ன சொல்ல வராங்களோ அதை இன்டராக்ட் பண்ணாம இருங்க. அவங்களோட இதை வந்து கம்யூனிகேஷனை பிரேக்கப் பண்ற மாதிரி இருக்காதுங்க. அந்த பிரேக்கப் பேசும்போதே அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இது என்ன என் வாழ்க்கையில இப்படி நடந்துருச்சு அப்படின்னு லெக்சரா அந்த இடத்துல கொடுக்காதீங்க. உடனே அவங்க பேசுற வர விஷயம் வழிய பிரேக் பண்ண மாதிரி ஆகும். அவங்க கிட்ட அடுத்து எந்த விஷயத்தையும் அவங்க பேச மாட்டாங்க. அவங்க என்ன பேசுறாங்களோ 10 நிமிஷமோ, அரை மணி நேரமோ, 1 மணி நேரம் பேசுறாங்க, காது கொடுத்து கேளுங்க. காதுக்கு உடனே ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. அவங்க சொல்லிட்டு இருக்கிற விஷயத்துக்கு சொல்யூஷன் உங்களுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கலாம். அவங்க முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க ஒரு ஸ்டாப் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அப்ப சொல்லலாம். அப்ப அது வரைக்கும் அந்த கம்யூனிகேஷனை பிரேக் பண்ணாம இருக்க பாருங்க. அது குழந்தைகிட்ட மெயினா இருங்க. அப்ப நீங்க பிரேக் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, அவங்க கிட்ட இருக்கிற வலிகள் வெளியில வராதனால அது வேற மாதிரி டைவர்ஷன்ல போகும். அப்பாட்ட நான் சொல்றேன், ஆனா அவர் வந்து அதை காது கொடுத்தே கேட்காம தனக்கு இது நடந்துருச்சு, இது ஒரு சிம்பிள் மேட்டர்ன்னு சொல்லும் போது எனக்கு வலிக்குது. ஏன்னா உங்களுக்கு சிம்பிள் மேட்டரா இருக்கலாம், அவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கும், உங்களுக்கு சிம்பிளா இருக்கும். இதுதான் இயல்பு, நேச்சுரே தான். ஆனா அவங்களோட சின்ன இதை வந்து சிரிக்காம, சில பேர்லாம் சிரிப்பாங்க பேரண்ட், சிரிக்காம அவங்களோட வலிக்கு நீங்க ஒரு நண்பனா கை கொடுத்து இருக்க பாருங்க. தோல் மேல போறீங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் உட்கார வச்சு ஹைட் வை பேச பாருங்க. அவங்களுக்குள்ள ஒரு பதட்டம் இருக்கும், ஒரு பயம் இருக்கும். அப்பாட்ட சொன்னா என்ன சொல்லுவாங்க, அம்மாட்ட சொன்னா என்ன ஆகும். ஆனா அதை அவங்களுக்குள்ள ஆசுவாசப்படுத்தி அவங்க கிட்ட கேள்விகளை கேளுங்க. இது பண்ணாதனாலதான் தப்பான மனிதர்கிட்ட போய் உட்கார்ந்து பேசுறாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்ப நான் விட்டுட்டேன், என் பையன் என்னை விட்டு போயிட்டான் அப்படின்னா புரிதல். அந்தந்த ஏஜுக்குன்னு ஒரு குழந்தைங்களோட மைண்ட் செட் இருக்கும். 0 to 7, 7 to 14, 14 to 21, 21 to 20.
28. 28 வயசு வரைக்கும் சில பேர் குழந்தைங்களா தான் இருப்பாங்க. மேக்சிமம் அவங்களுக்குள்ள நம்ம டிராவல் பண்ணிட்டு இருந்தோம்னா 21 வயசு டிராவல் பண்ணிட்டாலே அதுக்கப்புறம் அவங்க தேவையில்லை. 28 வயசுக்கு சின்னது கைட் பண்ணலாம். அந்த ஒரு 7 வருஷம் 7 எல்லாம் பிரிச்சுக்கோங்கன்றத நான் இப்படிதான் சொல்றேன். இந்த மாதிரி நம்ம டிராவல் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு நல்ல விஷயங்கள் தோணும். பெத்தவங்க தான் ஃபர்ஸ்ட் எல்லா விஷயத்தையும் இங்க சொல்லிடுவாங்க. அதுக்கு அடுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன உயிர் கொடுத்த நண்பனா இருந்தாலும் இங்க ஃபர்ஸ்ட் கொடுத்துருவாங்க. ஏன்னா பெஸ்ட் இல்ல, இது இந்த மாதிரி ஃப்ரெண்டு கிடைக்கவே மாட்டாங்கன்னு அவங்களுக்கு தோணும். அந்த பழக்கத்தை கொண்டு வந்தீங்கன்னா பெஸ்டா இருக்கும். அப்ப ரெண்டாவது விஷயம், இன்டராக்ட் பண்ணாதீங்க, சொல்றத கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. உங்களோடது குறுக்கீடு இல்லாம இருந்துச்சுன்னா அவங்க கிட்ட இருக்கிற வழிகளும் அவன் என்ன நினைக்கிறான்றத தெரிஞ்சுக்கலாம். இத்தனை நாள் என்னென்ன கோ த்ரூ பண்ணியிருக்கான், ப்ராப்ளம் என்ன, ஸ்கூல்ல என்ன பிரச்சனை, வீட்டில் என்ன பிரச்சனை, எய்த்தாப்ல என்ன பிரச்சனை, ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன பிரச்சனை, இப்படி எல்லாமே தெரியும் போது ஒரு சொல்யூஷன் நம்ம கொடுக்கலாம். மூணாவது பார்ட் இங்க கன்க்ளூஷனா அவனுக்கு என்ன பண்ணலாம், இந்த இடத்துல அவனுக்கு சொல்லலாம். இவ்வளவு நேரம் நம்ம அவனோட ஃபீலிங்ஸையும் அவன் பேசுறத நம்ம லிசன் பண்ணோம். மூணாவதா அவனுக்கு அவனை பத்தி புரிதல் வச்சுக்கணும். எல்லாருக்கும் நம்மளை பிடிக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம வாழணும்ன்றதும் அவசியம் இல்லைன்றது அவனுக்கு புரிய வைக்கணும். முதல்ல நம்மளைய புரிஞ்சுக்கணும், செல்ஃப் லவ் இருக்கணும், செல்ஃப் கான்பிடன்ஸ் இருக்கணும். நம்மளைய முதல்ல பிடிச்சிக்கிற மனுஷனா இருந்தா நம்ம கிட்ட இருக்கிற குவாலிட்டியை டெவலப் பண்ணா உலகம் ஒன்னே தேடி வரும்ன்றத அவனுக்கு புரிய வைக்கணும். அவங்களே நம்மளை பிடிக்கலன்னா நம்ம ஒண்ணு தப்பானவங்க கிடையாது. சில விஷயங்கள் எல்லாருக்குமே எல்லாருக்கும் பிடிக்கணும்ன்றது அவசியமும் கிடையாது. உங்களை எனக்கு பிடிக்கணும்ன்றது எனக்கு நெசசிட்டி கிடையாது. அதே மாதிரி என்ன நீங்க உங்களுக்கு பிடிக்கணும்ன்றது நெசசிட்டி இல்லை. அப்போ வாழ்க்கையில இந்த புரிதல் இருக்கணும், செல்ஃப் எஸ்டீம். நம்மளே அந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்மளே முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த விஷயம் ப்ராப்ளமே வராதுன்றத உங்க குழந்தைங்களுக்கோ யாரு வராங்களோ அவங்களுக்கு சொல்றதுக்கு வசதியா இருக்கும். அதை சொல்லி புரிய வைக்கலாம். அப்ப அவங்களுக்கு அந்த கான்பிடன்ஸை கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னைய பிடிக்கலன்றத வார்த்தை வராது. ஏன்னா வாழ்க்கையில எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்கணும்ன்றது அவசியமே கிடையாது. உங்களே பிடிக்காதப்பயே உங்களுக்கு பிடிக்கணும்ன்ற மாதிரி நீங்க நினைக்க கூடாது. முதல்ல உங்களை நீங்க லவ் பண்ணிக்கிட்டே இருந்தா உங்களை தேடி அந்த மனிதர்கள் வருவாங்க. நீங்க அந்த மாதிரி மனிதர்களை பார்ப்பீங்க. நீங்க அந்த மனிதரை உங்களுக்கு சூஸ் ஆவாங்க. உங்களையே பிடிக்கலன்னா உங்களை பிடிக்காதவங்க தான் வருவாங்க. அவங்க உங்களை பிடிக்கலன்னு தான் சொல்லுவாங்க. புரியுதா? எண்ணம் என்னவோ இருக்கோ அதுதான் வடிவம், அந்த செயலாக்கும்வாங்க. அப்ப எல்லா இடத்துலயும் உங்க எண்ணங்களை கரெக்டா இருந்தா, பாசிட்டிவா இருந்தால், செல்ஃப் லவ் இருந்தால், செல்ஃப் கான்பிடன்ஸ் இருந்தால், நம்பிக்கை இருந்தால், இப்படி எல்லா விஷயத்தையும் இருந்தால் கன்ஃபார்மா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் என்னை பிடிக்கலன்ற வார்த்தையை வராது. எல்லாருக்கும் உங்களை பிடிக்கும். உருவத்தினால மேட்டர் கிடையாது. அந்த உள்ளம் தூய்மையா இருக்கா, உள்ளத்துல எண்ணங்கள் எப்படி இருக்கு, உங்க எண்ணங்கள் தப்பா இருந்தா அந்த தப்பான மனிதர்கள் தான் உங்க கண் கிட்ட வருவாங்க. நல்லா சில பேர் சொல்லலாம், நான் நல்லா இருக்கேன், எந்த விஷயத்த நான் நினைக்கலாம், நல்ல விஷயம் தான் வாழ்றேன், தப்பா மனிதர் இருக்கிறாங்கன்னா யோசிச்சு பாருங்க. உங்ககிட்ட ஏதாவது ஒரு விஷயம், ஒரு ஈகோவோ, ஒரு கிளாஷோ, கோவமோ ஏதோ ஒண்ணு இல்ல இருந்துகிட்டு இருக்கும். உண்மை, இது நானும் உணர்ந்திருக்கேன். நம்மளுக்குள்ள அந்த கோபம் தாங்களுக்கும் சில பேர் நல்ல மனிதர் இருந்தாலும் இந்த மாதிரி தப்பான பர்சனும் நம்ம கிட்ட இருப்பாங்க. அப்ப நம்ம எண்ணத்துல இருக்கிற சில வடிவம் அங்க காமிக்கும். அப்ப அந்த எண்ண வடிவத்தை மாத்தினாலே போதும். எதுக்குங்க கோவத்தைப்படணும்? ஏன் பணத்தினாலதான் வாழ்க்கையா? பணமே தேவையில்லைன்னு தூக்கி போட்டவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. இப்போ உதாரணமா ரத்தன் டாட்டா லைஃப், நம்ம அதை நீங்க லைஃப் ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா சரி, மலேசியால இருக்க அனந்த கிருஷ்ணன் அவரோட லைஃப் ஹிஸ்டரி நீங்க பாத்தீங்கன்னா சரி, அவ்வளவு கோடி இருக்கு. ஒரு தலைமுறை 2 10 தலைமுறையா 100 தலைமுறையா வச்சு வாழலாம். அந்த பணத்தை அங்க இருக்கிற அவரோட வாரிசு, அவரு புத்த இதுக்கு தழுவி போயிட்டாரு. அந்த பணமே வேணான்னு போயிட்டாரு. அப்போ 1 கோடி 2 கோடி 40,000 கோடின்றாங்க. நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது. அதுக்கு மேல எத்தனை கோடி இருக்குன்னு தெரியாது. இப்ப இது மாதிரி மனிதர்கள்லாம் இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம சொல்ல ஆரம்பிக்கலாம். இந்த மனிதர்கள்லாம் நம்ம பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு கெட்டதே நடக்குது, எனக்கு லைஃப்ல எனக்கு பிரச்சனையே இருக்கு, வாழ்நாள் ஃபுல்லா இருக்கு, எனக்கு 55 வயசாச்சு, நான் பிரச்சனையே பாக்குறீங்கன்னா நீங்க அதுல என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த விஷயமே நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அந்த குப்பையை உள்ள வச்சுக்கிட்டு திருப்பி திருப்பி அசை போட்டுட்டு இருக்கறனால உங்களுக்கு அது வருது. அப்ப இந்த குப்பையெல்லாம் வெளியில போட்டா மாத்திரம்தான் உங்களுக்கும் நீங்களும் தூய்மையா இருப்பீங்க, நல்ல மனிதரா இருப்பீங்க, உங்களே பிடிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா தப்பான விஷயத்த பண்ண உங்களுக்கு மத்தவங்களை பிடிக்கல, அதே மாதிரி உங்களையும் உங்களுக்கு பிடிக்காதனால நீங்க வாழ்நாள் போல 10 வயசா இருந்தாலும் சரி, 55 வயசா இருந்தாலும், வாழ்நாள் ஃபுல்லா 80 வயசா இருந்தாலும் அப்படிதான் இருப்பீங்க. உங்களை பிடிக்க ஆரம்பிச்சுன்னா எல்லாமே பிடிக்கும். என்னைய ரொம்ப பிடிக்கும். எனக்கு கண்ணாடியை நான் டெய்லி பார்ப்பேன். நான் ரொம்ப என்னை ரசிப்பேன். ட்ரெஸ் போறதுல இருந்து, நான் சில இப்ப வாட்ச் போறதுல எல்லாமே, ஒரு விஷயத்துல இப்ப கூட பைக் கீ செயின் கூட ஒரு விஷயத்த ரசிச்சு வாங்கி நான் போட்டுக்கிறது.
சில எஸ்ன்னு போடுற மாதிரி. அப்போ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே நான் ரசிப்பேன். இப்போ அந்த மாதிரி ரசனை எனக்குள்ள இருக்கிறனால யாரு என்னை நினைச்சா என்ன, சில நாள் தாடியோட இருப்பேன், சில தாடி இல்லாம இருப்பேன், மீச இல்லாம இருப்பேன். எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை வாழ்றேன். மற்றவங்களுக்காண்டி நான் வாழவே இல்லை. என் வாழ்க்கை என்னோடது, என் சந்தோஷம் என்னோடது. உங்களுக்காண்டி நான் வாழல. எனக்காண்டி தான் இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பண்றேன். ஃபர்ஸ்ட் வியூவரே நான் தான். இந்த பண்றது வீடியோஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் எனக்காண்டி பண்றேன். நீங்க இதுல பாக்குறது பார்க்காது உங்களோடதுன்னு நான் நினைச்சுக்குவேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்க பாப்பீங்க, தேவையில்லைன்னா பார்க்க மாட்டீங்க. அப்போ யாருக்கு தேவையோ அது போட்டும். தேவையில்லையா, இது வியூஸ் போலையா, வருத்தமும் பட மாட்டேன். நான் பண்ற வேலையை பண்ணிட்டு தான் இருப்பேன். எனக்கு பிடிச்ச வேலையை நான் பண்றேன். எனக்கு பிடிச்சிருக்கு இது பண்றதுக்கு, நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். வாழ எனக்கு முடிகிற வரைக்கும் நான் இதை நான் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு தான் ஒரு முடிவோட இதை நான் பண்ணிட்டு இருக்கிறேன். எத்தனோ வேலையில இருந்தாலும் அதெல்லாம் விட்டு மாறி திருப்பி லைஃப்ல இது ஒரு கோல், இது ஒரு பேஷனை வந்து அப்படியே நான் லைஃபா மாற்றிக்கிட்டேன். இதை பாக்குறவங்களுக்கு வந்து பைத்தியக்காரத்தனமா இருக்கலாம், பிடிக்காம இருக்கலாம். ஆனா இப்ப நான் வீடியோ பார்க்கும்போது சில பேர் கமெண்ட் பண்றது, சில பேர் எனக்காண்டிதான் இந்த வீடியோ போட்டேங்கன்னு நிறைய பேர் சொல்றது, சில பேர் என்னை அப்பான்னு சொல்றது, அண்ணேன்னு சொல்றது, சில பேர் மகனேன்னு சொல்றது, இப்படிலாம் நிறைய இருக்கும். சில பேர் என்னை வந்து லைக் பண்ணவங்க நிறைய பேர் இருந்தாலும் டிஸ்லைக் நிறைய இருக்கும். ஆனா டிஸ்லைக்கை பத்தி நான் யோசிச்சு பார்த்ததே இல்லை. இருந்தாலும் அவங்க இந்த சேனல்ல வந்துட்டு போறாங்க, அது அவங்களோட ஹேபிட். நான் எந்த சேனல்லையும் போய் லைக் பண்ணுவேன் தவிர டிஸ்லைக் வந்து மேக்ஸிமம் பிடிக்கலன்னா கூட வெளியில வந்துடுவேன். அது என்னோட ஹேபிட். சில பேருக்கு அதை போய் மார்க் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா யூடியூப்ல அதை வச்சிருக்கா நான் பண்றேன்னு சொல்லலாம். அது எனிவே அது வந்து பண்ணட்டும், நான் அதுக்குள்ள போகல. ஆனா இந்த மாதிரி எண்ணங்கள் நம்மளுக்குள்ள இருக்கிறதுனால, என்னைய பிடிக்கிறதுனால சில தப்பான சில விஷயங்கள்லாம் வருது இல்ல, அதை நான் கேர் எடுத்துக்க மாட்டேன். இப்ப நான் பாயிண்ட் சொல்லணும்ன்றக்காண்டி இந்த டிஸ்லைக்கை பத்தி சில விஷயங்களை நான் சொல்றேன். வியூஸ் வரல, சில சப்ஸ்கிரைபர்ல, சில பேர் அன்சப்ஸ்கிரைபர் எல்லாம் பண்ணிட்டு போவாங்க. நான் அது கேர் பண்ணிக்கவே மாட்டேன். யாருக்கு தேவையோ அவங்களுக்கு தேவை. இந்த யூனிவர்சல் உங்களுக்கு தேவைன்னா இது கொடுத்துருக்கு. இதுக்கு எடுத்துக்கிறவங்க எடுத்துக்காது உங்க கையில இருக்கு. ஆனா இந்த யூனிவர்சல் என்னை செய்ய சொல்லுது, நான் செய்யறேன், நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். இது எனக்கு பிடிச்சிருக்கு. அப்போ இந்த மாதிரி புரிதல் நம்ம குழந்தைங்களுக்கோ தெரிஞ்சவங்களுக்கோ நம்ம சொல்லும் போது அவங்களுக்குள்ள என்னை பிடிக்கல அப்படின்னு வரவே வராது. எனக்கு எப்பயுமே நான் இந்த வார்த்தையை நான் சொல்லவே மாட்டேன். என்னை யாருக்கும் என்னை பிடிக்கலன்னு. என்னை பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, பிடிக்காதவங்க சில பேர் இருக்கிறாங்க. அதை நான் வருத்தமே பட மாட்டேன். ஏன்னா பிடிச்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க, லைக் பண்ணவங்க அவ்வளவு பேர் 1000 பேர் இருக்காங்க, டிஸ்லைக் பண்ணவங்க ஒரு சின்ன பெர்சன்டேஜ். அது ஏன் நான் வருத்தப்படணும்? ரைட்டுங்களா? அப்போ பாக்குறாங்களா, அட்லீஸ்ட் ஒரு வியூவா போனாலே சந்தோஷப்பட்டேன். ஜீரோல பல நாள் இருந்தது, ஒரு வியூல சந்தோஷப்பட்டேன். இப்ப 1,00,000 பேருக்கு மேல ஒரு வீடியோல பாத்துருக்காங்க. எப்படி சந்தோஷம், என்ன புரியாத ஒரு சந்தோஷம். இவ்வளவு பேர் பாக்குறாங்களா, பாத்துக்கிட்டே இருக்கிறாங்களா. டே அண்ட் நைட் முன்னாடி பார்த்தா ஜீரோல இருக்கும். 48 ஹவர்ஸ்ல 48 ஹவர்ஸ்ல ஜீரோன்னு இருக்கும். இப்போ 48 ஹவர்ஸ்ல 20,000 பேர் பார்த்திருக்காங்கன்னு வருது. அப்போ ஒரு மணி நேரத்துக்கு எனக்குலாம் சில பேர் 300, 500, 1000, இன்னெல்லாம் வந்து 2 பேர் 3 பேர் இந்த இடத்துல இப்ப 1000 பேர் நிக்குது. அப்போ எனக்கு அது ஒரு சந்தோஷம் கொடுக்குது. ரைட்டுங்களா? அப்போ என்னைய பிடிச்சிருக்கிறதுனால நான் இதை பத்தி யோசிக்க, என்னை பிடிக்கல அப்படின்ற வார்த்தை உங்களுக்கு பிடிக்கல, மற்றவங்களுக்கு பிடிக்கலன்றதை நான் யோசிச்சு பார்த்ததே இல்லை. நீ வாழ்நாள் போல அப்படிதான் இருப்பேன். இது மாதிரி யோசிங்க, இது மாதிரி நம்ம குழந்தைங்க சொல்லுங்க, இந்த மாதிரி புரிதல் அவங்களுக்கு கொடுங்க. செல்ஃப் லவ் இருங்க, செல்ஃப் கான்பிடன்ஸ். நம்மளே பிடிக்க ஆரம்பிச்சுன்னா எல்லாமே எல்லாருக்குமே பிடிப்பாங்க. பிடிக்கிற மாதிரி மனிதர்கள் தேடி வருவாங்க. நீங்களும் அந்த மாதிரி மனிதர்கள் தான் பார்ப்பீங்க. எண்ணம் போல் வாழ்க்கை. உங்க எண்ணத்துல என்ன விதைக்கிறீங்களோ அதுதான் வாழ்நாள் போல உங்களுக்கு தொடர்ந்து வரும்ன்றத நான் எல்லா வீடியோலையும் நான் மென்ஷன் பண்றேன். என் பேர் ஸ்ரீராம். எண்ணம் போல் வாழ்க்கையை பத்தி பல வீடியோகள் நான் போட்டிருக்கேன். 1க்கு 4-5 வீடியோ பாருங்க. அதுல ஏதாவது பிடிச்சிருந்தா மாத்திரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிக்கலனாலும் பரவாயில்ல. நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணீங்கன்னா நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷன் போகும். இந்த மாதிரி வீடியோ இன்னும் மேலும் மேலும் பண்றது என்னை ஊக்கமா வைக்கிறதுக்கு நீங்க லைக் பண்ணீங்கன்னா எனக்கு சப்போர்ட்டா இருக்கும். லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.